ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்னைக்கு நம்ம ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹனி ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு 1 to 2 minutes பீட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். வீட் ஃப்ளார், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சின்னமன் பவுடர், நட்மெக் பவுடர், க்ளவ் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். வேணும்னா நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த தடவை மில்க் ஆட் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ஒரு டோ கிடச்சிரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக மில்கை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ அந்த குக்கி டோவை வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ரோல் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம மோல்ட் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் தீம் பண்ணுறேன், அதனால ஸ்டார், ட்ரீ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அவனை எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 minutes கன்வெக்ஷன் மோடில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ டிசைன்ஸ் எல்லாம் பொறுமையாக எடுத்து பட்டர் பேப்பர் லைன் பண்ணியிருக்கிற ட்ரேயில் கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கலாம். ஒரு குக்கீஸ்க்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ இதே மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அவனில் வந்து 20 minutes அதே 160 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். இப்போ மேலே அதுக்கு ஐசிங் பார்க்கலாம். லெமன் ஜூஸ், ஐசிங் சுகர், கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு மில்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மில்க் மெய்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஆப்ஷனல் தான். இது அழகாக குக்கீஸில் வந்து நமக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கலர் ஆட் பண்ணலை. கார்ன்ஃப்ளவரும் ஐசிங் சுகரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு திக் மில்க் மேட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஆட் பண்ணுறேன் மேலே. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Eat tasty, be happy.